நம்ம பாண்டிச்சேரினாலே காந்தி சிலை தான் ஞாபகத்துக்கு வரும். காந்தி சிலை எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது, யாரால் செய்யப்பட்டது, எந்த வருஷம் இங்க இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன், கேளுங்க. நம்ம ஐலோ பாண்டிச்சேரியில ஒரு போல் ஒன்று வச்சோம். காந்தி ஸ்டாச்சு எதனால செய்யப்பட்டதுன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது அதுல வந்து நிறைய பேர் சொன்னது பாத்தீங்கன்னா ராக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது கருங்கல்லால செய்யப்பட்டதுன்னு. கலரை பார்த்து நீங்க கருங்கல்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா கருங்கல் கிடையாது, முழுக்க முழுக்க வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஸ்டாச்சு. அதை வந்து பிரான்ஸ் யூஸ் பண்ணி செய்யப்பட்ட சிலை தான் நம்ம காந்தி சிலை. நம்ம பாண்டிச்சேரி காந்தி சிலையை செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராய் சௌத்ரி என்பவரால் செய்யப்பட்டது. இது அவர் வந்து பாத்தீங்கன்னா வெண்கல சிலைகள் செய்யறதுல கை தேர்ந்தவர். அவர் 1958 பத்மபூஷன் விருது பெற்றவரும் ஆவார். இவர் இந்த சிலை மட்டும் இல்ல, நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா காந்தி சிலையும் பின்னாடி ஒரு 11 பேர் நடக்கிற மாதிரி இருக்கும். அது உப்பு சத்தியாகிரகத்துக்கு போற மாதிரி ஒரு சிலை ஒண்ணு இருக்கும். அதை செய்ததும் அவர் தான். இது மட்டும் இல்ல, சென்னையில இருக்கிற உழைப்பாளர் சிலை இருக்கு இல்லையா மெரினா பீச்ல, அதை செஞ்சதும் திரு ராய் சௌத்ரி அவர்களால தான் செய்யப்பட்டது. இந்த சிலை செய்யப்பட்டது சென்னையில இருந்தா சேர்ந்து கொண்டு வரப்பட்டது நம்ம பாண்டிச்சேரிக்கு ராய் சௌத்ரி அவர்களால். மகாத்மா காந்தி சிலை இங்க எப்ப இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1965 கரெக்டா வந்து குடியரசு தினம் அன்னைக்கு இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. கரெக்டா 60 வருஷமும் ஆகுது இன்ஸ்டால் பண்ணி இந்த வருஷத்தோட சேர்த்து. நம்ம பாண்டிச்சேரியில இருக்கிற காந்தியடிகள் சிலை பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பீச்ல இருந்து சிட்டியை நோக்கி அவர் நடந்து போற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காந்தியடிகள் சிலையை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஐ லவ் பாண்டிச்சேரி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.